அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவனேசார் நினைவார் அருட்சிவபதியா அருட்பெருஞ்சோதி ஆகமமுடினே காரணமுடினே ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இடநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி ஈனமென்றிக பரத்திரண்டின் மேல் பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி உரைமனம் கடந்த ஒரு பெருவெளிமே அரசு சிரோங்கும் அருட்பெருஞ்சோதி என்ன பண்ணி அம்மாடி அமெரிக்கா இன்னைக்கு ஒண்ணு புது பாட்டு இல்லையா? கந்தனுடைய அருளுக்காக காத்திருக்கிறேன் சுவாமி. அப்பா, இந்த சிறு வயசுல அந்த காலத்துல ஞான சம்பந்த சுவாமிகள் பாடினதாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த காலத்துல இந்த கந்தசுவாமி கோவில்ல இந்த சின்ன வயசுல நீ ஒருத்தன் தான்ப்பா பாடுற. பாடு, கந்தனுடைய அருள் உனக்கு கட்டாயம் உண்டு. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்கு செல்வமோங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறுவோங்க செங்கமல மலரோங்க வனமோங்க வளர்கருணை மயமோங்கி ஓர் வரமோங்க தெள்ளமுத வயமோங்கி ஆனந்த வடிவாகியோங்கி ஞான உருவோங்கும் உணர்வி நிறையொளியோங்கி ஓங்குமயில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும் உறவோங்கு நின்பதமென் உளமோங்கி வளமோங்க உயிர்கின்ற நாளெந்த நாள் தருவோங்கு சென்னையே கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே தன்முகத்துய்யமணி உன்முகச் செய்வமணி சூழ்ச்சிட்டீங்களா? வர வேண்டும் வர வேண்டும். என்ன இது? உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். உள்ள வாங்க. நீங்களே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. உட்காருங்க. இது உங்க பையனா? என் தம்பி. அது அவன் அண்ணி ராமலிங்கம். ஐயா நமஸ்காரம் பண்ணு. தீர்காயுசா க்ஷேமமா சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உங்களை மாதிரி பெரிய பிரசங்கியா பிரகாசிக்கணும். அதுதான் என் ஆசை. எல்லாம் உங்க ஆதரவு. உட்கார்ந்து உட்கார். உங்க தம்பி இல்லையா? அதான் அப்படி காலமேகம் மாதிரி கவி மாறி பொழியுது.
அது சிட்டியாரவாளுக்கு எப்படி தெரியும்? பிள்ளைவாள், நாள் தப்பினாலும் தப்பும். நானும் உங்க தம்பியும் கந்தசாமி கோவில்ல சந்திக்கிறது தப்புறது இல்ல. தினமும் ஒரு பாட்டு பிரமாதமா பாடும். நான் ஒரு சங்கீத பைத்தியம் இல்லையா, ரசிக்கிறது உண்டு. அவன் படிப்புலதான் கொஞ்சம் கவனக்குறைவு, சேர்க்க அவ்வளவு சரியில்லை. இதுவரை நான் தான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓஹோ, அவரா? அவர் பள்ளியில சேர்க்க போறேன். சந்தோஷம். அங்க போகத்தான் நாங்க புறப்பட்டு இருந்தோம். சரிங்க சரிங்க. வயசு ஏற ஏற எல்லாம் தானா சரியா போடுங்க. என்னமோ மொத்தத்துல உங்க தம்பி ஒரு கந்ததாசன். நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேனே. என்னது? பிரதி சனிக்கிழமை தோறும் நீங்க நம்ம வீட்டுல பெரிய புராணம் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம், நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் தானே? கேட்கணுமா? ஒரு நல்ல நாளா பார்த்து முறையோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. சரி, நான் வரேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன்ல, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். கந்தசாமி கோயிலுக்கு நான் தான் புது தர்மகர்த்தா. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி உண்மையான பெரிய மனுஷங்க அந்த கோயிலுக்கு தேவை. ஆமா, சந்தோஷங்க. நான் வரேங்க. வரேங்க. வாங்க பாப்பமா, புறப்படுவோமா? நாடி ஆயிடுது. வாங்க வாங்க ஐயா. முருகன் அருளால் சகல சம்பத்தும் பெற்று நீடூடி வாழ வேண்டும். சௌக்கியம்தான்? சௌக்கியம்தான். தாங்கள்? முருகன் அருளால் எல்லாம் சௌக்கியம். ஐயா உட்காருங்க. ஐயா, என் தம்பி ராமலிங்கத்தை தங்கள் மாணாக்கனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன ஆட்சேபனை? அப்படியே செய்யும். நன்றி ஐயா. மாமா, சபாபதி ஐயா, இன்னும் சில காலம் இவன் உன்னிடமே பயிலலாமே. ஐயா, சாதாரணமான என்னுடைய மாணாக்கன் என்பதை விட மகா வித்வானும் பிரபல உரையாசிரியருமான தங்களிடம் இவன் கல்வி கற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவா. சபாபதி ஐயா, இது புராணிகளின் சமத்கார பேச்சு. அண்ணன் தானே என்ற சலுகையில் தம்பி சரியாக படிப்பில் கவனம் செலுத்தி இருக்க மாட்டான். உண்மை ஐயா, உண்மையா. அவன் அறிவில் வல்லவன். அவனை திருத்தி முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது. அந்த கவலை என்னுடையது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அது என்ன? தமிழ் வேதமாகிய திருவாச்சகம். யார் அருளியது? மாணிக்க வாசக சுவாமிகள். சரி, படி. சிவமயம் திருச்சிற்றம்பலம் அன்பேதை. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லசுரராகி முன்பராய் தேவராய் எல்லா நின்ற இத்தாவர சங்கமுத்து எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். போதும் ராமலிங்கம், இதை முற்றும் பாடம் செய். படித்தபடி நட. குருவின் முதற் கட்டளை. வெற்றி வேர்க்கை தெரியுமா? வெற்றி வேலை தாங்கி நிற்கும் என் ஐயன் ஞான பண்டிதனின் கை நான் தினமும் பார்க்கிறேன். நல்வழி. கந்த வேலை வழிபட்டு வாழ்வதொன்றே நல்வழி. சட்டாம்பிளே, ஐயா, ராமலிங்கத்தை அழைத்து போய் வகுப்பில் முதலில் உட்காரவை. உத்தரவு. வா தம்பி. என்ன இதெல்லாம்? ராமலிங்கத்தின் திருவிளையாடல். அவன் ஆட்டி வைக்கிறான், ஆடுகிறார்கள். ராமலிங்கம், இது உண்மையா? உண்மை. நீட்டு கையை. கல்விக்கூடம் வருவதாக சொல்லி கந்தகோட்டம் சென்று கண்டவர்களுடன் கைகோத்து ஆடிப்பாடி அலைவது எனக்கு தெரியும். இனி மன்னிக்க மாட்டேன். இடத்தில் அமர்ந்து நேற்று சொன்ன செய்யுளை எழுதி அதற்கு பலவரை எழுதுவா. சட்டாமல, சட்டாமல, என்னடா அடித்த களைப்பு? இப்படி வேடா.
ஆமா, என்ன நடந்தது? எல்லோரையும் படிக்க சொன்னேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டாங்க. என்னடான்னு கேட்டேன். கந்தன் தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. யாரா சொன்னதுன்னு கேட்டேன். ராமலிங்கம் சொன்னா அப்படின்னா. கொடுத்தாரா அப்படின்னு கேட்டேன். நீங்க தான் வந்து பாதியில கெடுத்து போட்டீங்களே அப்படின்னு ஏன் பேர்ல பழிய போட்டாங்க. உடனே தண்டனை கொடுத்தேன். உடனே ராமலிங்கம் பையன் வந்து தடுத்தான். கொடுமை, கோதண்டம், அக்கிரமம், மிருகத்தன்மை அப்படின்னு சொன்னான். உடனே எல்லா பசங்களும் சேர்ந்துக்கிட்டு மிருகம் மிருகம் காண்டா மிருகம், மிருகம் மிருகம் காண்டா மிருகம், மிருகம் மிருகம் காண்டா மிருகம். உங்க தலைய பார்த்தாங்களோ இல்லையோ, அவ்வளவுதான் அப்படியே மாத்தி விட்டானுங்க. முருகா முருகா கந்தா முருகா, முருகா முருகா கந்தா முருகா, முருகா முருகா கந்தா முருகா முருகா. போதும், நீங்க போதும்னா சரிதான். ராமலிங்கம், எழுதியதை கொண்டு வா. படி. கொண்டாய்ப்பு. காகித பூவில் கசியுமோ பசுந்தே, கற்றாலும் கடவுள் கல்வியல்லவோ கற்க வேண்டும். ஞானப்பசியோ எடுக்கின்றது, நானார் என் உள்ளமார், ஞானங்களார் என யார் அறிவார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கெனக்கு. அவனை இனி பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏனென்று கேட்டால் அவன் எங்கள் பள்ளிக்கு தகாதவன் என்று சொல். நீங்கள் சொன்னதாக? ஆமாம், ஆசிரியர் சொன்னார், அவர் கட்டளை என்று சொல். ஐயா, இந்த ஒரு முறை மட்டும் மன்னிக்க வேண்டும். ஏதோ லேசாக மிரட்டுவீர்கள் என்பதற்காக சொன்னேன். மிரட்டுகிறீர்களே ஐயா.